மனிதனாய் பிறக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் முதல் இடம் தருபவள் தாய். வாடகை கிடையாது, முன்பணம் என்று எதையும் தர வேண்டாம். வீட்டை பராமரிக்கும் உபரி செலவுகள் எதுவும் வந்து சேராது. உணவு, ஊட்டம், பாதுகாப்பு எல்லாம் குடியிருக்கும் இவ்விடத்தில் வெயில், மழை, குளிர் என்று எந்த ஒரு சீதோஷ்ண நிலையின் பாதிப்பும் ஏற்படாது. தொற்று வியாதிகள் வந்து தொல்லை தராது. எல்லாமே இலவசம், கேட்காமலேயே பெறக்கூடியது. தாயின் நிலை எவ்வளவு உயர்ந்தது பார்த்தீர்களா? மண்ணில் புதைந்து கண் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டு விதையிலிருந்து உயிர் பெற்று வளரும் பயிர்கள் போல தாய் தன் பிள்ளையை வயிற்றில் சுமந்து வளர்க்கிறாள். தன்மானம் மிக்க சுயமரியாதை உள்ள ஒரு தாய் வேறு வழியின்றி பிச்சை எடுக்கப் போகிறாள். வீடு வீடாக போய் பிச்சை போடு என்று அவள் நிற்க மாட்டாள். வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தை வைத்து விடுவாள். போதுமென்ற அளவு அதில் உணவு சேர்ந்ததும் எடுத்து வந்து விடுவாள். அவள் ஏன் பிச்சை எடுக்கிறாள்? தாயின் தரப்பிலிருந்து வரும் பதில், என் பசியார நான் இதற்கு வரவில்லை, என் வயிற்றில் வளரும் சிசுவுக்காகவே. சுயமரியாதையையும் சிசுவுக்காக விடக்கூடியவள்தான் தாய். படித்ததில் படித்தது.